இருக்கிறவரும் வருபவருமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே இந்த காணொலியை காண்கிற யாவருக்கும் என் அன்பான வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். பிரியமானவர்களே, கடந்த 7 மாத காலங்களாய் நம்முடைய சபையாரை கர்த்தர் பாதுகாத்து பராமரித்து அன்பு கூர்ந்து அதிசயமாய் நடத்தி வந்திருக்கிறார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு உன்னை ஏந்துவேன் என்று சொன்ன வார்த்தையின்படியே கண்ணை கண்ணீருக்கும் காலை இடர்களுக்கும் ஆத்துமாவை மரணத்துக்கும் தப்பிவித்ததான தெய்வம் நமக்கு இவ்வளவு நல்லவராக இருந்து வந்திருக்கிறார். இந்த 8வது மாதத்தையும் காண செய்த கர்த்தர் இந்த மாதத்திலேயும் பெரிய நன்மைகளை செய்ய ஆண்டவர் நம்மேல் பிரியம் வைத்திருக்கிறார். அதை நாம் அறிந்து கொள்வதற்கு தொடர்ந்து தேவனுடைய சித்தத்தை செய்வோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. என்னோடு சேர்ந்து தேவனை மகிமைப்படுத்துங்கள். நானும் உங்களோடு சேர்ந்து கர்த்தரை தொழுது கொள்ள வாஞ்சிக்கிறேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாக்கட்டும். ஜெபிப்போமா. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமுள்ள தேவன் ஆகிய கர்த்தாவே, நாட்களையும் காலங்களையும் நியமித்தவரே, நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த 2020வது வருஷத்திலே கடந்த 7 மாத காலமாய் அல்லேலூயா, ஒரு தாய் தேற்றுவது போல, ஒரு தகப்பன் சுமக்கிறது போல நீர் எங்களை சுமந்து எங்களை தேற்றி எங்கள் மேல் அன்பு வைத்து ஆண்டவரே அதிசயமாய் நடத்தி வந்திருக்கிறீர். ஆண்டவரே சோதரம் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கு மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கு விலக்கி காத்த கர்த்தர் இந்த 8வது மாதத்தை எங்களுக்கு காண கிருபை செய்திருக்கிறீர். இந்த நாட்களை என்ன நன்மை வைத்திருக்கிறீர், நாங்கள் எப்படிப்பட்டவர்களாய் வாழ விரும்புகிறீர் என்பதை வெளிப்படுத்தி ஆண்டவரே உம்முடைய வசனத்தின்படி எங்களை காத்துக்கொள்ள நடக்க எங்களுக்கு பலன் தாரும். இந்த வார்த்தைகளை கேட்கிற இதை அந்த ஆண்டவரில் காணொலியை காண்கிற ஒவ்வொருவருக்கும் நன்மை இரக்கம் உண்டாவதாக. ஆண்டவரே சோதரம் எங்களுடைய அடிமைத்தனத்தையும் எங்களுடைய நெருக்கத்தையும் கர்த்தர் நீக்கி நாங்கள் விடுதலையோடு நம்முடைய நாமத்தை தொழுது கொள்ள கிருபைதார். இப்பொழுது அங்கங்கே நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற ஒவ்வொரு மேலும் நம்முடைய பிரச்சனை இறங்கட்டும். கர்த்தர் தொடர்ந்து எழுந்தார். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறேன் பரிசுத்த நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமானவர்களே, நாம் ஒரு பாடலை பாடி நம்முடைய ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருக்கு நாளும் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எல்லாமே நீர்தானே, எல்லாமே நீர்தானே, எல்லாமே நீர்தானே, எனக்கு எல்லாமே நீர்தானே, எல்லாமே நீர்தானே, எல்லாமே நீர்தானே, எல்லாமே நீர்தானே, எனக்கு எல்லாமே நீர்தானே. மனிதர்கள் எல்லாம் மாறினாலும் மாறாத தேவன் நீரல்லவோ, மனிதர்கள்
உண்டாகட்டும். இந்த பூமியிலே நமக்கு ஒரு மேன்மை ஒன்று உண்டானால், நமக்கு ஒரு புகழ்ச்சி உண்டானால், கர்த்தர் நம்மோடு இருப்பது மாத்திரமே நம்முடைய விசேஷித்த ஒரு மேன்மையாக காணப்படுகிறது. ஆம் பிரியமானவர்களே, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன ஆண்டவர் நம்மோடு கூட இந்த நாட்கள் எல்லாம் இருந்து நம்மை நடத்தி வருகிறபடினால்தான் சோத்திரம் நம்முடைய வாழ்க்கையிலே பெருந்தீமைகளுக்கும் பெரும் பாதிப்புகளுக்கும் நாம் விலக்கி ரட்சிக்கப்படுகிறோம். தாவீது சொல்கிறார், நான் அதிகமாய் அசைக்கப்படாதபடிக்கு என்று சொல்கிற வார்த்தையின்படி அசைவு எல்லாருக்கும் வருகிறது போல வந்தாலும் இந்த அசைவு நம்மை ஒன்று செய்யாதபடிக்கு நம்மை விட்டு கடந்து போய் நாம் அவைகளை ஜெயிக்கிறோம் என்றால் அது தேவன் நம்மோடு கூட இருக்கிறபடியினால்தான். ஆகவே இந்த 8வது மாதத்திலேயும் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்ய, நன்மையானகளை செய்ய ஆண்டவர் சித்தம் கொண்டிருக்கிறார். ஆண்டவருக்கு கீழ்ப்படிவோம், தேவ சத்தத்துக்கு சோத்திரம் நாம் நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே நாம் ஒரு வாக்குத்தத்த வசனமாக ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க கேட்போம். சோதரம் சங்கீதங்களின் புஸ்தகம் 105ஆம் சங்கீதம் 24வது வசனத்தை வாசிப்போம். அவர் தம்முடைய ஜனங்களை மிகவும் பலுக பண்ணி அவர்களுடைய சத்துருக்களை பார்க்கிலும் அவர்களை பலவான்கள் ஆக்கினார். போதும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் நாம மகிமைப்படட்டும். இந்த 8வது மாதத்திலே ஆண்டவர் நமக்கு தந்ததான ஒரு நல்ல வாக்குத்தத்த வார்த்தை இந்த வார்த்தை. சோத்திரம், தேவன் வாக்குத்தத்தத்தில் உண்மை உள்ளவர் என்று சொல்லியிருக்கிறது. அவர் சொல்லியும் செய்யாதிருக்க மாட்டார். அவர் மாறி மாறி பேசுவதற்கு அவர் ஒன்றும் மனுப்புத்திரன் அல்ல என்று சொல்லியிருக்கிறது. மனம் மாற மனுப்புத்திரன் அல்ல என்று இருக்கிறது. ஆகவே நம்முடைய கர்த்தர் சோத்திரம் சொன்னதை செய்கிற உண்மை உள்ள தெய்வம். போவாசை குறித்து ரூத்து சோத்திரம் நகோமி சொல்கிறார்கள், சோத்திரம் அவன் தான் சொன்ன வார்த்தையை செய்து முடிக்கும் வரைக்கும் அவன் இளைப்பாற மாட்டான் என்று போவாசை குறித்து நகோமி சொல்லுகிறார் என்றால், போவாசை விட நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மிகவும் மகத்துவமானவரும் உண்மையை காக்கிற தெய்வமாக இருக்கிறார். ஆகவே அவருக்கு நாளும் கனம் உண்டாகட்டும், ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நாம் இன்றைக்கி வாசித்த இந்த வேத பகுதியில் அவர் தம்முடைய ஜனங்களை மிகவும் பலுக பண்ணி அவருடைய சத்துருக்களை பார்க்கிலும் அவர்களை பலவான்கள் ஆக்கினார் என்று சொல்லியிருக்கிறது. அப்போது இங்கே யாரை குறித்து சொல்லியிருக்கிறது நமக்கு நன்றாக தெரியும். இஸ்ரவேல் ஜனம் எகிப்திலே இருந்தபோது அங்கே அவர்களை ஆசீர்வதித்த, இஸ்ரவேலரை ஆசீர்வதித்த அந்த ஆசீர்வாதத்தை குறித்து சொல்லப்பட்ட ஒரு வார்த்தையை தான் நாம் இங்கே வாசிக்க கேட்டோம். இஸ்ரவேல் ஜனத்தை கர்த்தர் சோத்திரம் பலுகும்படி பண்ணி அவர்களை சத்துருக்களை பார்க்கிலும் பலவான்களாக்கினார் என்று சொல்லியிருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, எவன் மேல் இரக்கமாக இருக்க சித்தமாக இருப்பேனோ மோசேயை பார்த்து சொல்கிறார், அவன் மேல் இரக்கமாக இருப்பேன் என்று. அப்போ தேவனுடைய இரக்கம் எவ்வளவு விசேஷமான விலையேற பெற்றது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் சொல்கிறார், பவுலை கொண்டு ரோமர் சபைக்கு எழுதும்போது சோத்திரம் எவர்களை தெரிந்து கொண்டாரோ முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமானாக்கினார், எவர்களை நீதிமானாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தி அவர்களை கனப்படுத்தினார் என்று சொல்லியிருக்கிறது. சோத்திரம். ஆகவே தேவன் ஒரு மனுஷனை தெரிந்து கொண்டால் அந்த மனுஷனுக்கு கொடுக்கிற நன்மை விசேஷித்த ஒன்றாக இருக்கும் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். ஆகவே நம்முடைய இங்கே வசனத்தில் சொல்லியிருக்கிறது, நாம் ஆசீர்வதிக்கப்படுகிற இடம், நாம் ஆசீர்வதிக்கப்படுகிற சூழ்நிலை நமக்கு வேணாம் அது சுதரம் விகற்பமாக புரிந்து கொள்ள முடியாததாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவருக்கு அது லேசான காரியம். சோத்திரம், காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் குளங்களும் பள்ளத்தாக்கும் நிரம்பும் என்று சொல்லியிருக்கிறதே, அந்த வார்த்தையின்படியே ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறதான ஒரு 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 மனுஷன், ஒரு பாத்திரம் அவங்களுக்கு தோதுப்படாத ஏதுவில்லாத ஒரு சூழ்நிலை காணப்பட்டாலும் ஆண்டவர் ஒரு மனுஷனை உயர்த்த வேண்டும் என்று நினைத்தாரே ஆனால் எந்த விதமான அனுகூலமும் அவருக்கு தேவையில்லை. கர்த்தர் அந்த மனுஷன் அந்த இடத்துல உயர்த்தி மேன்மைப்படுத்த போதுமானவராக இருக்கிறார். சோத்திரம், செப்பனியாவின் புஸ்தகத்தில் இப்படியாக ஒரு வசனம் சொல்லியிருக்கிறது. சோத்திர செப்பனியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிப்போம். இதோ அக்காலத்திலே உன்னை சிறுமைப்படுத்தின யாவரையும் தண்டிப்பேன், நொண்டியானவனை ரட்சித்து தள்ளுண்டவனை சேர்த்துக்
அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் அவர்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாக செய்வேன். இங்கே ஆண்டவர் சொல்கிறார், வெட்கம் அனுபவித்த வெட்கப்பட்ட இடத்தில கீர்த்தியும் புகழ்ச்சியும் உண்டாக செய்வேன் என்று சொல்கிறார். அதை தான் நம்ம முதலாவது வாசித்தோம் அந்த சங்கீதத்தில். அவர் தம்முடைய ஜனங்களை மிகவும் பலுகவும் பண்ணி அவர்களுடைய சத்துருக்களை பார்க்கணும் அவர்களை பலவான்களாக்கினார் என்று சொல்லியிருக்கிறது. ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை பலுக பண்ணினார், தம்முடைய ஜனங்களை அவருடைய சத்துருக்களை பார்க்கலும் பலவான்கள் ஆக்கினாராம். எந்த இடத்துல இங்கே சொல்லியிருக்கிறது, அவர்கள் வெட்கம் அனுபவித்த, அவர்கள் வாழ முடியாது என்று நினைத்த, அவர்கள் சோத்திரம் பிழைக்க முடியாது, இனி நம்ம இங்கே இருக்க முடியாது என்று நினைத்த, இனி நமக்கு இங்கே ஒரு வளர்ச்சி இல்லை, இங்கே பெருக்கம் இல்லை, இங்கே நம்முடைய ஜீவிதம் சோதரம் அதோடு முடிந்து போய்விடும் என்று நினைத்த அந்த இடத்துல கர்த்தர் அவர்களை பழுகும்படி பண்ணினார், அவர்களுடைய சத்துருக்களை பார்க்கலும் பலவான்கள் ஆக்கினார் என்று சொல்லியிருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, இந்த 8வது மாதத்தில் ஆண்டவர் நமக்கு தந்ததான ஒரு நல்வார்த்தை ஒன்று உண்டானால், சோத்திரம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லிய நல்வார்த்தைகள் ஒன்றையும் கீழே தரையிலே விழவிடாத தெய்வம் இந்த 8வது மாதத்திலே நமக்கு தருகிற ஒரு நல்வார்த்தை ஒன்று உண்டானால், நமக்கு எதிரடையாக இருக்கிற இந்த சூழ்நிலையிலே, இந்த காலகட்டத்திலே, இந்த நிலைமைகளிலே நம்மை தேவன் பழுகும்படி பண்ணி நம்முடைய சத்துருக்களுக்கு முன்பாக, நம்மை பகைக்கிறவர்களுக்கு முன்பாக, அதற்கு நமக்கு எதிரடையாய் காணப்படுகிற இந்த சூழ்நிலைகளிலே, இந்த கடினமான காலகட்டத்திலே தேவன் நம்மை பலவான்களாக்க போகிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இங்கே சொல்லுகிறது, சத்துருக்களுக்கு முன்பாக அவர்களை விட இவர்களை பலவான்களாக்கினார், வளர்க்க பண்ணினார் என்று சொல்லியிருக்கிறது. ஆகவே நமக்கு விரோதமாய் சத்துருவை போன்ற அது சதுரம் என்ன காரியமானாலும், அது அரசாங்கமானாலும், சட்டத்திட்டங்களானாலும், இயற்கையானாலும், அல்லது சுதரம் பலவிதமான சுதரம் சரீர உபாதைகள் ஆனாலும், எந்த நிலையானாலும் ஆண்டவர் சொல்கிறார், அவருடைய ஜனமாய் இருந்தால் நம்மை தேவன் பழுகவும் பலவான்களாக மாற்றவும் அவர் வல்லவராக இருக்கிறார். இன்னைக்கு ஒருவேளை கால சூழ்நிலையை பார்த்து, ஐயோ என்னுடைய வாழ்க்கை எப்படி போகும், நான் எப்படி ஜீவனம் பண்ண போகிறேன், எப்படி தொழில் செய்ய போகிறேன், என்னுடைய வருமானத்தை நினைக்கும் போது, என் குடும்பத்தை நினைக்கும் போது, என் பிள்ளைகளை நினைக்கும் போது எனக்கு நடுக்கமாக பயமாக இருக்கிறது என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ, ஒன்றை மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன். அவர் சொல்ல தம்முடைய ஜனம் என்று சொல்கிறாரே, அந்த ஒரு இடத்திலே நாம் இருப்போமே ஆனால், இதே வெட்கப்படுகிற, இதே அவிசுவாசமாக பயப்படுகிற இந்த இடத்திலே, இந்த ஜனத்தின் மத்தியிலே தேவன் நம்மை பழகவும் நம்மை பலவான்களாய் மாற்றும் அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆண்டவருக்கு நாளும் மகிமை உண்டாவதாக. சங்கீதம் 23ஆம் சங்கீதத்திலே 5வது வசனத்தை வாசிப்போம். 23:5. என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தினீர், என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறது. இங்கே சொல்லியிருக்கிறது, பாத்திரம் நிரம்பி வழிகிறது. இப்போ இங்கே சங்கீதக்காரர் சொல்கிறார், என் சத்துருக்களுக்கு முன்பாக. சிலருக்கெல்லாம் சோத்திரம் ஒரு சூழ்நிலையிலே ஒரு விகற்பமான ஒன்றை பார்த்து விட்டால், அல்லது நமக்கு எதிரடியாக நம்மை விட பலவான்களாக ஒரு கூட்டத்தை கண்டுவிட்டால், அவர்களுக்கு நினைப்பு, இனி நம்ம இந்த இடத்துல இருக்க முடியாது. ஆனால் ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் உண்மைதான், அவர் வாக்கு மாறாதவர் தான். ஒருவேளை வேற எங்கேயாவது வைத்து நம்மளை ஆசீர்வதிப்பார் என்று நாம் நினைக்கிறோம். இல்லை, உங்களை எந்த இடத்துல வாக்குத்தத்தை சொல்லி உங்களை அழைத்தாரோ, உங்களை தேற்றினாரோ என் கர்த்தர், அதே இடத்துல என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்கள் பேரை பெருமைப்படுத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். இங்கே சொல்ல
சொல்லுது, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. எங்க? என் சத்துருக்களுக்கு. எங்கேயோ அல்ல, இந்த இடத்தை விட்டு வேற எங்கேயோ காணாத ஒரு தேசத்தில் அல்ல, சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு பந்தி ஆயத்தப்படுத்துகிறவர், என் பாத்திரத்தை நிரம்ப பண்ணுகிறவர், என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு நன்மையும் சோதரம் கிருபையும் என்னை தொடர்ந்து வர பண்ணுகிறவர் என்று தாவீது சொல்லுகிறார். ஆம் பிரியமானவர்களே, இந்த 8வது மாதம், ஒருவேளை கடந்த 7 மாத காலமாக நாம் நினைத்து பார்க்க முடியாத ஒரு சூழலிலே நாம் தள்ளப்பட்டு இருக்கலாம். 8வது மாதம், இனி வருகிற ஒவ்வொரு மாதங்களையும் நாட்களையும், இந்த வருஷத்தை இனி வரப்போகிற வருஷத்தை நினைக்கும் போது எல்லாமே கேள்விக்குறியாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், தேவன் நம்மை பார்த்து சொல்கிறதான ஒரு வார்த்தை, தம்முடைய ஜனங்களை பழகவும், தம்முடைய ஜனங்களை அவருடைய சத்துருக்களுக்கு முன்பாக அவர் சத்துருக்களை விட பலவான்களாய் மாற்றவும் அவர் சித்தம் கொண்டிருக்கிறார் என்று சொல்லியிருக்கிறது. ஆகவே வெட்கப்பட்ட இடத்துல கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைத்த தேவன் சத்துருக்களுக்கு முன்பாக அன்னைக்கு பழுகவும் பெருகவும் பண்ணனதான தேவன் இன்னைக்கு நம்மையும் இந்த 8வது மாதத்தில் நம்பிக்கையற்றவர்களாய், திடனற்றவர்களாய், பயந்தவர்களாய், சோத்திரம் ஒடுங்கி போவதற்குரிய சூழ்நிலையிலே தள்ளுண்டவர்களாய் காணப்படுகிற நம்மை பார்த்து சொல்கிறார், உங்களை பழுக பண்ண போகிறேன் என்று. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். முறையிலே சொல்லுவோமா? அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ தேவன் பழுக பண்ணுகிறவர் யாரை என்றால் தம்முடையவர்களை. ஒரு 1-2 காரியத்தை மாத்திரம் நான் உங்களுக்கு பழுகின சோதரம் அந்த ஜனத்தினுடைய சோதரம் காரணம் என்ன என்பதை, நான் அந்த தேவனுடைய பிள்ளைகள் என்பதற்குரியதான அடையாளம் என்ன என்பதை நான் உங்களுக்கு சுட்டி காட்டி நான் கடந்து போக விரும்புகிறேன். முதலாவது வாசிப்போம், யாத்திராகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிப்போம். ஆனாலும் அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பழுகி பெருகினார்கள். ஆகையால் போதும். இங்கே இஸ்ரவேல் ஜனத்தினுடைய வளர்ச்சியை குறித்து, அவங்களுடைய பலத்தை குறித்து பழுகி பெருகினார்கள் என்று சொல்லியிருக்கிறது. இன்னொரு வசனத்தை கூட வாசித்துருவோமா? அதே 1ஆம் அதிகாரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் 20வது வசனத்தை வாசிப்போம். 20வது வசனம். மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார், பலத்தார்கள், பெருகினார்கள், பலத்தார்கள். எந்த இடத்திலே பெருகினார்கள், எந்த இடத்திலே பலத்தார்கள், பலவான்களாக இருந்தார்கள் என்றால், வளரக்கூடாதபடிக்கு ஒடுக்கப்பட்ட இடத்திலே, அவர்கள் சந்தோஷப்படக்கூடாதபடிக்கு நெருக்கம் உண்டான இடத்திலே அவர்கள் பெருகினார்கள். அவர்களுடைய பலன் கூடினது, அவருடைய சத்துவம் கூடினது, வளர்ந்தது என்று சொல்லியிருக்கிறது. அப்போ நெருக்கப்படுகிற இடத்துல, ஒடுக்கப்படுகிற இடத்துல வாழ வைக்கிறதான தேவன் நம்முடைய தேவன். புயல் காற்றுக்கு புகலிடமாக, பெரும் வெள்ளத்து இரைச்சலுக்கு அடைக்கலமாக நம்முடைய கர்த்தர் இருக்கிறார். யாருக்கு இந்த ஒரு வளர்ச்சியை தேவன் தந்தார் என்றால், இஸ்ரவேல் ஜனம் என்று சொல்லியிருக்கிறது. சோத்திரம் 7வது வசனத்தை வாசிப்போம். 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிப்போம். இஸ்ரவேல் புத்திரர் மிகுதியும் பழுகி, சரி, இஸ்ரவேலர் பழுகினார்கள். அவர்களுக்கு இன்னொரு பேர் எபிரேயர் என்று சொல்லியிருக்கிறது. இஸ்ரவேலர் பழுகினார்கள் அல்லது எபிரேயர்கள் பழுகினார்கள் என்று சொல்லியிருக்கிறது. அப்போ இந்த எபிரேயர், இந்த இஸ்ரவேலர் என்று சொல்லுகிறது யார்? இஸ்ரவேலர். இஸ்ரவேல் என்றால் யாக்கோபை குறிக்கிறது. யாக்கோபு என்கிறவர் மனுஷனோடும் தேவனோடும் போராடுகிற ஒரு மனுஷன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். மனுஷரோடும் தேவனோடும் போராடுகிற ஒரு மனுஷனாக காணப்பட்டார். அப்போ வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு பிரயாசப்படுகிற ஒரு மனுஷனாக இந்த யாக்கோபை தேவன் தெரிந்து கொண்டார். எங்கே? தாயின் கருவில் இருக்கும் போதே தன் சகோதரனோடு போராடி அவனுடைய குதிங்காலை பிடித்து கொண்டு வெளிப்பட்டான் என்று சொல்லியிருக்கிறது. அப்போ இந்த யாக்கோபு சோதரன் வயிற்றிலே இருக்கும் போதே ஒரு 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 உழைப்பாளியாக, ஒரு போராட்ட ஒரு குணம் உள்ளவனாக, சோம்பேறியா இல்லாதவனாக அவன் காணப்பட்டதை கர்த்தர் முன் குறித்தது. அவனை அழைத்தார். அவன் ஒவ்வொரு நாளும் அவனுடைய உழைப்பு
உழைப்பை நாம் அதிகமாக அறிந்திருக்கிறோம். எவ்வளவாய் அவன் பிரயாசப்பட்டார். பகலிலே வெயில் என்னை பட்சித்தது, இரவிலே நிலவு பனி என்னை பட்சித்தது என்று லாபானோடு சொல்லுகிறார். சோதரம் நஷ்டப்பட்டதற்கு நான் ஈடுகட்டினேன் என்று சொல்லுகிறார். தன்னுடைய ஆடுகள் பழுகி பெருக அவர் எவ்வளவாய் பிரயாசப்பட்டார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆக ஒருவேளை இவரை நாம் ஒரு ஏமாற்றுக்காரராக மாத்திரம்தான் பார்க்கிறோமே தவிர, ஆனால் இன்னொரு பக்கம் வாழ்க்கையிலே முன்னேறுவதற்காக, வாழ்க்கையிலே மேன்மை அடைவதற்காக இவர் அதிகமான பிரயாசப்படுகிற ஒரு மனுஷராக இருந்திருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. பிரியமானவர்களே, இந்த 8வது மாதத்தில் நீங்கள் உங்களுடைய உழைப்புக்கடுத்த, நீங்கள் உங்களுடைய தொழிலுக்கடுத்த காரியங்களில் நீங்கள் உண்மையாய் கவனமாய் நீங்கள் சுதரம் உழைப்பீர்கள் ஆனால், நீங்கள் பிரயாசப்படுவீர்கள் ஆனால், ஆண்டவர் சொல்கிறார் இந்த 8வது மாதத்தில் உங்களை பழுகவும் உங்களை பலப்படவும் பண்ணுவார் என்று ஆண்டவர் தம்முடைய ஜனத்தை குறித்து சொல்வார். அவர் தெரிந்து கொண்ட, அவர் தம்முடைய ஜனத்தை யாக்கோபை, அவர் ஏசாவை விருத்து யாக்கோபை சிநேகித்தார் சொல்றது. அந்த யாக்கோபை தான், அந்த இஸ்ரவேலை தான் தம்முடையவர் சொல்கிறார். எபிரேயர் என்று இவர்களுக்கு இன்னொரு பேர் உண்டு. இந்த எபிரேயர் யார் என்றால் சுதரம் எப்ராயிம் தான். அது சுதரம் மருவி எபிரேயர்களாக மாற்றப்பட்டது. இந்த எப்ராயிம் சுதரம் யோசேப்புடைய இளைய குமாரனாய் காணப்பட்டார். இந்த யோசேப்பு சோத்திரனுடைய இளைய குமாரனாகி இந்த எப்ராயிம் 12 கோத்திரங்களிட ஒருவராக சேர்க்கப்பட்டு அந்த சேஷ்ட புத்திர பாகத்துக்கு உடைய ஒரு பங்கை சுதந்தரித்தார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அப்போ அந்த சேஷ்ட புத்திர பாகத்துக்குரிய ஒரு மனுஷன் தேவன் சொல்கிறார் என் தம்முடைய ஜனத்தை என்று சொல்லுகிறார். நாம் எல்லாம் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளைகள். சோத்திரம், தேவன் நமக்கு ஒரு நல்ல ஒரு பங்கை வைத்திருக்கிறார். எபிரேயர்கள் என்று சொல்லப்படுகிறதான அந்த ஒரு அடையாளத்தை ஆவிக்குரிய ஒரு விருத்த சேதனம் உடைய, ஆவிக்குரிய ஒரு நல்ல ஒரு அடையாளம் உடையவர்களாக தேவன் உங்களையும் என்னையும் வைத்திருக்கிறார். அந்த சுதந்திரத்தை அடைவதற்கு யாக்கோபு பட்ட பிரயாசம் கொஞ்சம் நஞ்சம் அல்ல. சோத்திரம், பிரியமானவர்களே, நாம் நம்முடைய வாழ்க்கையில் இஸ்ரவேலாய் அல்லது எபிரேயர்களாய் நாம் ஆவிக்குரியவர்களாய் நாம் காணப்படுவோமே ஆனால் இங்கே சொல்லியிருக்கிறது அவர் தம்முடைய ஜனங்களை பழகவும் அவர்கள் சத்துருக்களுக்கு முன்பாக அவர்களை பலப்படவும் செய்தார் என்று சொல்லியிருக்கிறது. நம்மளையும் கர்த்தர் இந்த மாதத்திலே பழுகி பலப்படும்படியாக கர்த்தர் செய்ய போகிறார். ஆண்டவருக்கு நாள் மகிமை. ரெண்டாவது ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சோதனை காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். சோதனம் வாசிப்போமா? எஸ்தரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிப்போம். இப்படி அவர்கள் நாளுக்கு நாள் அவனுடனே சொல்லியும் அவன் தங்களுக்கு செவி கொடாத போது இங்கே முதல் பகுதியில் சொல்லுது, இப்படி அவன் நாளுக்கு நாள் சொல்லியும் என்ன சொன்னா சோத்திரம், அதாவது சோத்திரம் இந்த மொர்தேகாயை தலைகுனிய வைக்கிறதற்கு, சோத்திரம் மொர்தேகாயை அடிப்பணிய வைக்கிறதற்கு பலரால் அவன் மிரட்டப்பட்டான், பயமுறுத்தப்பட்டான், பலரால் அவன் சோதரம் வற்புறுத்தப்பட்டான். இப்படி எல்லாரும் நாளுக்கு நாள் இந்த மொர்தேகாயை வற்புறுத்தியும், முந்தின வசனத்தை கூட வாசிப்போமா? 3வது வசனம். இங்க சொல்லுவது, இப்படி அவர்கள் நாளுக்கு நாள் அவனுக்கு சொல்லியும், என்ன அழகாக சொல்லியிருக்கிறது பார்த்தீங்களா? நாளுக்கு நாள், ஒவ்வொரு நாளும் இந்த மனுஷனை சுதரம் வேதனைப்படுத்துகிறவர்களாக, குற்றப்படுத்துகிறவர்களாக, பயமுறுத்துகிறவர்களாக, இவனை அச்சப்படுத்துகிறவர்களாக காணப்பட்டார்கள். சுதரம் போதாத குறைக்கு இருக்கிற சூழ்நிலைகள் எல்லாம் இந்த மனுஷனுக்கு பாதகமாக காணப்பட்டது, எதிரடையாக காணப்பட்டது. சட்டம் இந்த இந்த யூத கோத்திரத்தை கொலை செய்யும்படியாக பிறப்பிக்கப்பட்டது. 3வது அதிகாரத்திலே 15வது வசனத்தின் பிற்பகுதியை வாசிப்போம். பின்பகுதியே, ராஜாவும் ஆமானும்
குடிக்கும்படி உட்கார்ந்தார்கள். உட்கார்ந்தார்கள். சூசான் நகரம் கலங்கினது. போதும். சூசான் நகரம் கலங்கினது. இப்போ 15வது வசனத்தில் சொல்லியிருக்கிறது, ஒரே கலக்கம், அரண்மனையே கலங்கி போச்சு. சோத்திரம். யூதகுலம் எங்கெல்லாம் 120 நாடுகளில் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ எல்லாருக்குள்ளேயும் ஒரு கலக்கம். இப்போ ஒரு மனுஷன் குடிக்க ஆரம்பித்த உடனே ராஜாவும் இந்த ஆமானும் குடித்து இவர்கள் கூத்தடிக்க ஆரம்பித்த உடனே சூசான் அரண்மனையே கலங்கி தவிக்க ஆரம்பித்தது. ஒரே வேதனையும் தத்தளிப்புமா இருந்தது. ஒரு பக்கம் கூட வேலை செய்கிறவர்களுடைய மிரட்டலும் சோத்திரம் தொந்தரவும் அவருடைய பயமுறுத்தலும், இன்னொரு பக்கம் ஒரு மனுஷனுடைய சோத்திரம் சதி திட்டம். ஒரே நாளிலே இஸ்ரவேலர் அல்லது யூதா கோத்திரத்தை சார்ந்தவர்கள் கொலை செய்யப்பட வேண்டும் என்று, இன்னொரு பக்கம் குடி வெறியினால ராஜாவை சோதரம் வஞ்சித்து ராஜா தான் செய்கிறது இன்னதென்று தெரியாதபடிக்கு வெறித்து ஆடுகிறதை கண்டு இவர்கள் மாத்திரமல்ல தேசமே கலங்கி கொண்டிருக்கிறது. இன்னைக்கும் சூழ்நிலைகளை பார்க்கும்போது, நிலவரத்தை நாம் ஆராயும் போது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய கலக்கமும் ஒரு தவிப்புமாக இருக்கலாம். ஆனால் ஒன்றை நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் பிரியமானவர்களே, தேவன் தம்முடைய ஜனத்தை பழுகவும் தம்முடைய ஜனங்களை அவருடைய சத்துருகளுக்கு முன்பாக பலப்படவும் செய்கிற தேவன் என்பதை மறந்துவிடக்கூடாது. ஆண்டவர் சொல்கிறார். நாம் ஒரு வசனத்தை கூட வாசிக்கும் போது 8ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிப்போம். 8:15 பிற்பகுதியை வாசிப்போம். பிற்பகுதி. ராஜாவினிடத்திலிருந்து புறப்பட்டான். யார் புறப்பட்டான்? இந்த மொர்தெகாய். கொஞ்சம் அந்த முதலிருந்தே வாசித்தா எனக்கு கொஞ்சம் கூட நல்ல அழகாக புரிந்து கொள்வதற்கு ஏதுவாக இருக்கும். அப்பொழுது மொர்தெகாய் இளநீலமும் வெள்ளையுமான ராஜவஸ்திரமும் பெரிய பொன்முடியும் சரி. ஒரு நேரத்தில் சோத்திரம் இந்த ஆமானு ராஜாவும் உட்கார்ந்து புசித்து குடித்து வெறித்த போது சூசான் அரண்மனைய நகரமே கலங்கினது. ஆனால் சோத்திரம் ஒரு தேவ மனுஷன் உயர்த்தப்பட்ட போது, ஒரு யூதன் உயர்த்தப்பட்ட போது சூசான் அரண்மனை மகிழ்ந்தது, சந்தோஷப்பட்டது என்று சொல்லியிருக்கிறது. எப்போ உயர்த்தப்பட்டார், எந்த இடத்துல உயர்த்தப்பட்டார் என்று நாம் இந்த இடத்துல அறிந்திருக்கிறோமே. ஆனால் அவனுக்கு நெருக்கம் உண்டான அந்த இடத்துல அவனை ஒடுக்க நினைத்த அவனாலே அந்த சத்துருவுக்கு முன்பாக கர்த்தர் அவனுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தினார். அவன் கைகளாலே அவனை உயர்த்தினார். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம், உன்னை குற்றப்படுத்தி எந்த நாவியும் நீ குற்றப்படுத்துவாய் என்று சொன்னாரே. அந்த வார்த்தையின்படியே பிரியமானவர்களே, தேவன் தம்முடைய தாசனாகிய தம்முடைய ஜனமாகிய இந்த யூத குலத்துக்கு செய்தார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே தம்முடைய ஜனம் என்று சொல்லுகிறார். ஆனால் அவர்களுக்கு ஒரு அடையாளத்தை நான் காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். 6ஆம் அதிகாரம் 13வது வசனத்தினுடைய பின்பகுதியை வாசிப்போம். 6ஆம் அதிகாரம் 13வது வசனத்தினுடைய பின்பகுதி. மொர்தெகாய்க்கு முன்பாக நீ தாழ்ந்து போக தொடங்கினீர். அவன் யூத குலமே, ஆனால் நீர் அவனை மேற்கொள்ளாமல் அவனுக்கு முன்பாக தாழ்ந்து போவது நிச்சயமான ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையாக இந்த ஆமானுடைய மனைவியும் ஆமானுடைய நண்பர்களும் சொல்லுகிற ஒரு வார்த்தையை தான் இங்கே வாசிக்க கேட்டோம். இந்த மொர்தெகாய் யூதனே, ஆனால் நீர் அவனை ஒன்றும் அசைக்க முடியாது, ஒன்றும் அவனுக்கு விரோதமாக நம்மால் செஞ்சு கொள்ள முடியாது என்று சொல்லி தீர்க்கமாக தீர்க்க தரிசனமாக சொல்லுகிற ஒரு வார்த்தையை தான் நம்ம வாசித்தோம். ஏன் அவன் இந்த ஒரு சாதாரணமான ஒரு காவலாளி வேலையை செய்து கொண்டிருந்த ஒரு மனுஷனை, இந்த மொர்தெகாயை இவ்வளவு பெரிய ஒரு அந்தஸ்தில் இருக்கிற இந்த ஆமானால் மேற்கொள்ள முடியாதுன்னா, அந்த ஆமான் எவ்வளவு பெரியவனாக இருந்தாலும், இந்த மொர்தெகாய் எவ்வளவு அற்பமானவராக இருந்தாலும், மொர்தெகாய் ஒரு யூதன். யூதன் என்றால், யூதா என்றால் துதிப்பவன், ஆராதிப்பவன் என்ற அர்த்தம். ஒரு ஆராதிக்கிற மனுஷன்
இருக்கிற சூழ்நிலைகள் வேணா ஒரு சாதாரணமான ஒரு நெருக்கடியான வளர்ச்சிக்கு ஏதுமில்லாத ஒரு காலகட்டமாக இருக்கலாம். எல்லாம் பகையோடு கூட சூழப்பட்டு இருக்கலாம். எல்லாம் அவனுக்கு விரோதமாக எழும்புகிறவர்களாக காணப்படலாம். ஆனால் ஒரு ஜெபிக்கிற, ஒரு துதிக்கிற, ஒரு தேவனை பிரியப்படுத்துகிற ஒரு மனுஷன் என்றைக்கும் வளர்ந்து கொண்டே இருப்பான், என்றைக்கும் பெருகி கொண்டே இருப்பான். அவனை அசைக்க முடியாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே ஆமானுடைய மனைவியின் நண்பர்களுமே சொல்றாங்க, அவன் ஒரு யூதனானாக்கா அவனை உம்மால ஒன்றும் பண்ண முடியாது. பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்ற தம்முடைய ஜனங்களை அவர் பழுகவும் தம்முடைய ஜனங்களை அவருடைய சத்துருக்களுக்கு முன்பாக பலப்படவும் பண்ணினார். அவருடைய சத்துருக்களுக்கு முன்பாக வெட்கப்பட்ட இடத்துல சுதந்திரம் எதிராக காணப்படுகிறதான அந்த ஜனத்தின் மத்தியில் கர்த்தர் அவர்களை பெருக பண்ணினார். கர்த்தர் அவர்களை பலவான்களாய் மாற்றினார். பிரியமானவர்களே, நீங்கள் யார்? உங்களை எதற்காக கர்த்தர் என்னை எதற்காக தேவனை உயர்த்த வேண்டும்? நான் ஒரு தேவனை ஆராதிக்க ஒரு உண்மையான ஒரு மனுஷனாக இருந்தால், நீங்கள் தேவனை உண்மையாக தொழுது கொள்கிற ஒரு தேவ பிள்ளையா இருந்தா, இந்த 8வது மாதத்திலே உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் நடப்பிக்க போகிறார். ஒரு பெரிய வளர்ச்சியை நடப்பிக்க போகிறார். ஒருவேளை இந்த முருதேகாயை போல நீங்க தாழ்ந்த ஒரு சூழ்நிலையிலே காணப்படலாம். உங்க பக்கத்தில் இருக்கிறவங்க உங்களுடைய விசுவாசத்தை, உங்க நம்பிக்கையை சுதந்திரம் குறைந்து போக பண்ணுவதற்கு உங்களுக்கு சுதந்திரம் எதிரடையாக பேசுகிறவர்களாக, பயமுறுத்துவர்களாக இருக்கலாம். நமக்கு சட்டங்களும் அரசாங்கமும் நமக்கு விரோதமாக இருக்கலாம். ஆனால் ஒரு ஆராதிக்கிற மனுஷனுக்கு முன்பாக எந்த ஒரு கோட்டையும் எந்த ஒரு மனுஷனும் தலைகுனிவான் என்பதை நான் ஆணித்தரமாக சொல்லிக் கொடுக்கிறேன். அவர் தம்முடைய ஜனங்களை பழுக பண்ணுகிறவர். யூதா பழுகுகிறவன், யூதா பலப்படுகிறவன். நீங்கள் யார்? நான் யார்? நாம் யூதனா என்பதை சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். மாம்சத்தின்படி செய்கிற விருத்த சேதனம் அல்ல, மாம்சத்தின்படி அல்ல, நாம் ஆவியின்படி விருத்த சேதனம் பண்ணப்படுகிறவர்களாய் காணப்படுகிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு வசனத்தை கூட நான் உங்களுக்கு முன்பாக காண்பிக்க விரும்புகிறேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். பிரைஸ் காட். சோதரன் பிலிப்பியரின் புஸ்தகத்தை திருப்பிக் கொள்வோம். சோதரம் பிலிப்பியரின் புஸ்தகத்தில் சோதரம் 3ஆம் அதிகாரம், பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிப்போம். ஏனெனில் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாயிராமல் ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து கிறிஸ்து இயேசுக்குள் மேன்மை பாராட்டுகிற நாமே விருத்த சேதனம் உள்ளவர்கள். யார் விருத்த சேதனம் உள்ளவர்கள்? சோதரம் ஆவியின்படி ஆராதனை செய்து கிறிஸ்து இயேசுக்குள் மேன்மை பாராட்டுகிற, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தையும் இயேசுக்குள்ள இருந்து சோதரம் நாம் மேன்மை பாராட்டுவோமே. ஆனால் அவங்களே ஒரு உண்மையான ஒரு யூதன், உண்மையான ஒரு விருத்த சேதனம் உள்ளவன் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்போ இங்கே ஒரு யூதனை எந்த ஒரு மனுஷனாலையும் தகர்க்க முடியாது. அவனை சீண்டி பார்த்தா அவன்தான் அழிந்து போவான். ஒருவேளை இன்னைக்கு நம்முடைய ஆராதனை தகர்க்கப்பட்டது போல இருக்கலாம். நம்முடைய பலிபீடங்கள் சுதரம் ஒருவேளை சுதரம் நெருங்க முடியாத அளவிற்கு நாம் துரத்தப்பட்டது போல காணப்படலாம். நீங்கள் இருக்கிற இடங்களில் உண்மையாய் ஆண்டவருக்கு பயந்து நடுங்கி ஆண்டவரை நோக்கி பார்ப்பீர்களே, ஆனால் உங்கள் தேவன் ஜீவன் உள்ளவர் என்பதை, உங்கள் தேவன் ஆராதனைக்கு உரியவர் என்பதை நீங்கள் விசுவாசிப்பீர்களே, ஆனால் நிச்சயமாகவே சத்துருக்களுக்கு முன்பாக பந்தி ஆயத்தப்படுத்துகிறவர், சத்துருக்களுக்கு முன்பாக நம்மை பலப்படுத்துகிறவர் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மேன்மைய தேவன் அல்ல, போதுமானவராக இருக்கிறார். ஆண்டவருக்கு என்னால் மகிமை உண்டாகட்டும். இப்போ முர்தேகாயை அவனுடைய சத்துருக்களின் கையில், அவனுடைய சத்துருக்களுக்கு முன்பாக அவனை பலக்க பண்ணினார். 3வதாக ஒரு காரியத்தை கூட வாசிப்போமா? அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் சோத்திரம் 8ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிப்போம். சவுலும் சம்மதித்து இருந்தான். அக்காலத்திலே எருசலேமில் இருந்த சபைக்கும் மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர் தவிர போதும். இங்க சொல்லப்பட்டிருக்குது சோதரம் மிகுந்த துன்பம் உண்டானது. எங்க சபைக்கு, எருசலேமில் உள்ளதான சபைக்கு 1ஆம் நூற்றாண்டின் காலத்தில் முதல் சபைக்கு மிகுந்த துன்பம், மிகுந்த வேதனை உண்டானது. சோத்திரம் சோதரம் ஒரு மனுஷனுடைய சோதரம் மரணத்தின் நிமித்தமாக
தேசம் எங்கும் சிதறடிக்கப்பட்டார்கள் சொல்லுங்க. 4வது வசனத்தை வாசிங்க. 4வது வசனம். சிதறி போனவர்கள், போதும், சிதறி போனார்கள். ஸ்தேவானின் நிமித்தம் சபை சிதறப்பட்டது. ஒரு மனுஷனை ஸ்தேவானை கொலை செய்தது நிமித்தம் ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகள் சோதரம் இந்த யூதர்களால் தேவனாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விரோதித்தவர்களால் ரொம்பவும் நெருக்கப்பட்டு ரொம்பவும் ஒடுக்கினது நிமித்தம் சிதறடிக்கப்பட்டார்கள். ஆனால் சொல்லுகிற ஒரு வார்த்தையோட 2 வசனத்தை மட்டும் நம்ம வாசித்து முடிப்போம். சோத்திரம் 16ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிப்போம். 16ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை கூட. பாத்துங்க, சிதறடிக்கப்பட்ட சபை பெருகினது. இன்னொரு வசனத்தை கூட வாசித்திருவோம். 2ஆம் அதிகாரம் 47வது வசனத்தை வாசிப்போம். 2ஆம் அதிகாரம் 47வது வசனத்தை வாசிப்போம். தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். பாருங்க பிரியமானவர்களே, சிதறடிக்கப்பட்டார்கள். ஆனால் வசனம் சொல்லுகிறது சபை வளர்ந்தது. சபையிலே ஜனங்கள் சேர்க்கப்பட்டார்கள். சபையை சார்ந்த அல்லது ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய வசனத்தை இயேசு கிறிஸ்துவை சுமந்து போனவர்களை பார்த்தவர்கள் நடுங்கி ஆண்டவன்மாரே என்று பாதத்திலே விழுந்தார்கள். இதோ உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்து விட்டார்கள் என்று ஆண்டவருடைய வார்த்தைக்கு முன்பாக நிற்க முடியாதவர்களாய் அவர்கள் சோதரம் பயந்தார்கள் என்பதை நாம் இந்த வேத புஸ்தகத்தில் நாம் அறிந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, சத்துருக்களுக்கு முன்பாக பந்தி ஆயத்தப்படுத்துகிறவர், வெட்கப்பட்ட இடத்துல கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைக்கிறவர். நம்முடைய வாழ்க்கையில் நாம் அவருடைய ஜனமாய் தேவனுடைய பிள்ளைகளாய் இயேசு கிறிஸ்துவை உடையவர்களாய் நாம் இருப்போமையானால் தம்முடைய ஜனங்களை அவர் பழகவும் தம்முடைய ஜனங்களை அவருடைய சத்துருக்களுக்கு முன்பாக அவர்களை பலப்படவும் பண்ணினார் என்று சொல்லியிருக்கிற வசனத்தின்படி நம்மளை பலப்படுத்த கர்த்தர் போதுமானவராக. இன்றைக்கு இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் யார்? நம்மை எதற்காக தேவன் பழுக பண்ண வேண்டும், வளர பண்ண வேண்டும், பெருக பண்ண வேண்டும்? நம்முடைய சத்துருக்களை விட நம்மை பலவான்களா, நம்மை செல்வந்தர்களாய், நம்மை சீமான்களாய், நம்மை உயர்ந்தவர்களாய், நம்மை நிறைவானவர்களாய் தேவன் எதற்காக மாற்றணும்? நீங்களும் நானும் அவருடைய பிள்ளைகளாய், அவருடைய ஜனமாய், அவருடைய மந்தையாய் இருப்போமையானால் அவர் சொல்கிறார், அமர்ந்த தண்ணீர் அண்டையில் புல்லுள்ள இடங்களில் கொண்டு போய் மேய்க்கிறவர். அவர் சொல்வார், தம்முடைய ஜனங்களை அவர் பழுக பண்ணுகிறவர், தம்முடைய ஜனங்களை அவர் பெருக பண்ணுகிறவர், பலவான்களாய் மாற்றுகிறவர் சுத்திரம் என்று சொல்லியிருக்கிறாரு. அப்போ அவருடைய ஜனங்களை அவர் செய்வாரானால் நம்மை எதற்காக செய்ய வேண்டும்? நாம் அவருடைய பிள்ளைகள் தானா? அவருடைய பிள்ளைகளே. ஆனால் நிச்சயம் இந்த 8வது மாதத்தில் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். நம்ம ஆண்டவருக்கு நம்மை ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, கடந்த 7 மாத காலங்களாய் அப்பா நெருக்கமும் இடுக்கமும் ஒரே வேதனையும் தவிப்புமாய் ஓடிவிட்டது. இந்த 8வது மாதத்தில் நீ தம்முடைய ஜனங்களை பழகவும் அவருடைய சத்துருக்களுக்கு முன்பாக அவர்களை பலப்படவும் பண்ணினார் என்று சொல்லியிருக்கிற வார்த்தையின்படி நீர் எங்களை பலப்பட பண்ணுகிற தேவன் என்பதை நான் நம்புகிறேன். ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேங்க தாவே, என்னை நீர் ஆசீர்வதிக்க போவதற்காய் நன்றி. ஆண்டவரை பார்த்து ஜெபிப்போமா? எல்லாரும் அப்படி இருக்கிற இடங்களை கண்களை மூடி, ஆண்டவரே, நான் உம்முடைய பிள்ளை என்பதை சற்று ஆராய்ந்து பார்க்கிறேன். இஸ்ரவேல் அவருடைய ஜனம், இஸ்ரவேல் தாயின் கருவில தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனுஷன், ஒரு நல்ல ஒரு உழைப்பாளி, சிரேஷ்ட புத்திர பாகத்துக்காக ஒரு ஹல்லேலூயா அவனுடைய பிரயாசம், தன்னுடைய ஹல்லேலூயா ஹல்லேலூயா தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்காக, தனக்கு உண்டான ஆடு மாடுகள் வளருவதற்காக அவன் பட்ட பிரயாசம். ஒருவேளை நாம் அவரை தப்பாக பார்த்து அவர் ஒரு தவறானவராக குத்திருக்கிறான தேவன் அவரை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஏன்? உழைக்கிற ஒரு மனுஷன், சோம்பேறியா இருக்கிற ஒரு மனுஷனை கர்த்தர் விரும்ப மாட்டார், கனப்படுத்த மாட்டார், ஆசீர்வதிக்க மாட்டார், தெரிந்து கொள்ள மாட்டார். நீங்களும் நான் நமக்கு தந்ததான வேலையை சூழ்நிலையை பார்க்காம
என்னுடைய பலவீனத்தை பார்க்காம என அழைத்த தேவன் நான் ஆராதிக்கிற கர்த்தர் பெரியவர் என்பதை விசுவாசித்தார் நிச்சயமாகவே உங்களை பழகவும் பலப்படவும் சத்துருக்கு முன்பாக பலப்படவும் படுவார். ஏற்கப்பட்ட இடத்துல கீர்த்தியும் புகழ்ச்சியுமா இந்த 8வது மாதத்தில் இருப்பீங்க. ஓ ஹalleluya. நீ ஒரு யூதனையானால் ஹalleluya, சத்துரு உனக்கு முன்பாக தலை குனிந்து வணங்குவார்கள். சூழ்நிலைகள் ஒருவேளை எதிரடையா இருக்கலாம், ஆனா ஒரு ஆராதிக்கிற மனுஷன் என்னைக்கும் ஜெயிக்கிற மனுஷனா தான் இருப்பான். அவன் தோற்று போவதில்லை. அவன் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தருடைய ஜனம், தேவனை மகிமைப்படுத்துகிற கூட்டம் வளருவார்கள். நாம் யார்? சுவிசேஷத்தை சுமந்து சென்றதான, சத்தியத்தை சுமந்து சென்றதான கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை சுமந்து தெரிந்ததான ஜனங்கள் சிதறடிக்கப்பட்டாங்க, நெருக்கப்பட்டாங்க. ஆனால் அந்த ஜனங்கள் பழுகி பெருகினார்கள். நாம் யார்? ஆண்டவரை பார்த்து ஆண்டவரே என்னை ஆசீர்வதிக்க நான் உம்முடைய பிள்ளையாக என்னை ஒப்புக்கொடுக்கிறேன். விட்டு தூரமாய் போன நிலைமை எனக்கு மன்னியும். ஹalleluya. ஓ பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கிறேனே இந்த வேளை, அடியேனை திருச்சேத்தம் போல ஆண்டு நடத்திடுமே. அடியேனை திருச்சேத்தம் போல ஆண்டு நடத்திடுமே. கல்வாரி நம்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கல்வாரி அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை, கழுவும் திரு ரத்த அப்பா ஹalleluya. கரை நீங்க கழுவும் திரு ரத்தத்தாலே நீங்க இருதயத்தை. நல்ல பிதாவே, அன்பின் பரலோகத்தின் ராஜாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காய் ஸ்தோத்திரம். கடந்த 7 மாத காலமாக எங்கள் மேலே வைத்த அன்பு அளவிட முடியாது. இந்த 8வது மாதத்திலும் தம்முடைய ஜனங்களை பழகவும், தம்முடைய ஜனங்களை அவருடைய சத்துருக்களுக்கு முன்பாக அவருடைய சத்துருக்களை விட பலப்படவும் பண்ணுகிற தேவன் என்பதை நாங்கள் ஆராய்ந்தோம். தம்முடைய ஜனங்களைத்தான் பழக பண்ணுகிறவர், தம்முடைய ஜனங்களைத்தான் பலவான்களாய் மாற்றுகிறவர். நாங்கள் யார் என்பதை நிதானித்தோம். அப்பா, இதுவரைக்கும் உலகத்துக்குரியவர்களாக உம்மை விட்டு தூரமானவர்களாக இருந்த நிலைமையை மன்னித்து தம்முடையவர்களாய் உம்முடையவர்களாய் எங்களை மாற்றுங்கப்பா. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன்னு சொன்னீங்களே. ஒருவேளை நாங்கள் உம்மை விட்டு தூரமாய் போயிருந்தாலும் உம்முடைய அழைப்பு மாறாததாய் திரும்ப எங்களை சேர்த்து கொண்டு உம்முடைய வார்த்தையின்படியே எங்களை பழகவும் பலப்படவும் பண்ணுகிற நல்ல செய்கையை ஆண்டவர் இந்த நாளில் செய்ய போவதற்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படியே எங்களுக்கு ஆகட்டும். உம்முடையவர்களாய் வாழ பலன் கிருபதாரும் உணர்வை தாரும். ஆண்டவரே, சபை கூடுதலை ஆண்டவரே ஏற்படுத்தி தாரும். அங்கேயா இருக்கிற நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும், குடும்பங்களை பாதுகாத்துக்கொள்ளும். வாதை கூடாரத்தை அணுகக்கூடாது, பொல்லாப்பு நேரிடக்கூடாது. சத்துருக்களுக்கு முன்பாக பந்தி ஆயத்தப்படுத்துகிற தேவன், ஆண்டவர் வெக்கப்பட்ட இடத்துல கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைக்கிற தேவன், நம்முடைய பிள்ளைகளை வாழ முடியாத அல்லேலூயா உயரக்கூடாத சூழ்நிலையிலே கர்த்தர் மேன்மைப்படுத்தும்படி ஜெபிக்கிறோம். ஊழியத்தை ஆசீர்வதி, ஊழியக்காரன் மேல் கிருபையால் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் சகல உபகாரங்களும் வருவாதே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.